வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணலான்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்க்கெட்டு மேலே ஏற்றி ஓப்பன் பண்ணான், ஒரே கொண்டாட்டம். ஏன் தொப்புன்னு போட்டான், செம்ம போட்டான். இப்போ 300 பாயிண்ட் டவுன், அதாவது 24,400 தாண்டி போயிட்டு இருந்த மார்க்கெட்டு இப்போ 23,940 கிட்டே இறங்கிடுச்சு. நான் இதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஏறுறதுக்கு எந்த நியூஸும் கிடையாது. இன்னும் ட்ரேட் வாரில் ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. இந்தியாவில் க்ரோத்துன்னு சில பேர் பேசினாலும் க்ரோத்தே இல்லை. அதுவும் இன்றைக்கி ரிசல்ட்டெல்லாம் பார்த்தா தெரியும். இந்தியாவில் மெயினாக விற்கிற எஃப்எம்சிஜி, நெஸ்லே, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், அவங்க 2 பேரோட ப்ராஃபிட்டும் குறைஞ்சிடுச்சு, சேல்ஸும் ஃப்ளாட் அண்ட் ஸ்லைட்லி நெகட்டிவ். இந்தியர்கள்ட்ட ஹிந்துஸ்தான் யூனிலீவர் சோப்பு, சீப்பு வாங்கிறதுக்கு காசு இல்லை, நெஸ்லே ஜாமான் வாங்கிறதுக்கு காசு இல்லை, கேட்பரி ஜாமான் வாங்கிறதுக்கு காசு இல்லை. அதனால் எஃப்எம்சிஜி சேல்ஸு ஒரேடியாக படுத்துருச்சு. ஐடிசி ரிசல்ட் வரைச்சும் பார்ப்பீங்க, நான் சிகரெட் எஃப்எம்சிஜி ஸ்லோவாக இருக்கும். அதனால் சடனாக எங்கேருந்தாவது க்ரோத் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரோத்தெல்லாம் வராது. நெஸ்லேயோட ப்ராஃபிட் 5% டவுன், ஹிந்துஸ்தான் யூனிலீவரோட ப்ராஃபிட் 5% டவுன். அதனால் மார்க்கெட்டு வீக்காக தான் இருக்கும். ஆனால் யாரோ எவனோ சொன்னால் ஏறிடும், மாயம் மந்திரம், இங்கே எக்கானமி வீக்காக இருக்கும், ஐடி டவுனாக இருக்கும், ஆனால் கன்சம்ஷன் ஏறும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் டிசிஷன். நேற்று டெக் மஹிந்திரா ரிசல்ட் வந்தது, தலையில் வெள்ளை துண்டு தான். அதுக்கப்புறம் என்னடான்னா 26 பற்றியே பேச மாட்டேங்கிறான், அவன் 27 பேசிகிட்டு இருக்கிறான். நான் என்ன பண்ணேன், நம்ம டீமுக்கு ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் கிடைக்கும்னு ஆல்வினை உட்காந்து வச்சுருந்தேன். அந்த காலில் ஏதாவது 2 கேள்வி கேட்க விடுவான் அப்படின்னு 2.25 மணி நேரத்தில் 2 ஹவர் 5 நிமிஷம் அவனே பேசிவிட்டு, ஆஃப்லைன் கால் 2, ஆன்லைன் கால் 2ன்னு ஃப்ரெண்ட்ஸ்டேருந்தே வாங்கி பேசி முடிச்சிட்டான். 2.5% காலி. 2026 பற்றி ஒரு வார்த்தை பேசலை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அமெரிக்காவில் ரிசெஷன் வந்தால் ஐடி சேல்ஸு பயங்கரமாக அடிபடும். இதனால தான் உங்கள்கிட்ட இப்போதைக்கு நீங்கள் அவசரப்பட்டு இதை வாங்காதீங்க, ஐடியை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு. நாட்கோ இன்னைக்கு இறங்கியிருக்கு. நேற்று என்னடா அது நாட்கோ வேல்யூ ஹையாக இருக்கான்னா, ஒரு ட்ரேடர் என்ன பண்ணிட்டான், 929 வாங்கி 931 விற்றுருக்கான். 17 லட்சம் ஷேர். ஒரு ஷேருக்கு 2 ரூபா பார்த்து 34 லட்ச ரூபா பார்த்து மார்க்கெட்லேருந்து தூக்கிட்டான். இன்றைக்கி மார்க்கெட் அடிச்சு கீழே தள்ளி இருக்குது எல்லா ஸ்டாக்குமே. ஸ்பண்டானா ஸ்புத்தியில் எம்டி முந்தா நேற்று ஓடி போட்டார். இல்லை இவங்க வெளியில் அமைச்சிட்டாங்களான்னு தெரில. பாரத் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனு இண்டஸ்இண்ட் பேங்க் மர்ஜரை ஹேண்டில் பண்ணுவார். அவருக்கு பதிலாக சிஎஃப்ஓவை இன்ட்ரிம் சிஇஓவாக போட்டிருக்காங்க. இன்றைக்கி 5% விழுந்திருக்கு. அது ஏன்னா 35% ஏறிடுச்சு 3 நாள். 35% ஏறினா 5% கரெக்ட் ஆகும், 5% கரெக்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எல்லா பேங்கிங் ஸ்டாக்குமே அடி, இதுவும் அடி. அடுத்தது இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இன்னொரு ரூமர், டெய்லி ரூமர் டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர். முதல்ல மைக்ரோ ஃபைனான்ஸில் எவனோ ப்ரைஸ் வாட்டர் ஹவுஸ் 800 crores காணும் அப்படின்னு ஒரு நியூஸ். இன்றைக்கி என்ன நியூஸ்னால், பேங்க் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரை விட்டு வெளில போகுது. அதனால் ஜான்வரியிலேருந்தே லெண்டிங் கொடுக்கல. இந்த மாதம் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் இந்த குவார்ட்டரில் லெண்டிங்கே இருக்காது அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டான். அது அடிபடும்னு பார்த்தா இன்றைக்கி அப்புறம் ஈவினிங் சுமந்த் கத்துப்பாலியாவும் மற்ற மேனேஜ்மெண்ட்டும் அதெல்லாம் ரூமர்ஸு, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், நாங்கள் இன்னும் கன்சிடர் பண்ணுவோம், அண்டர் ரைட்டிங் ஆஃப் மைக்ரோ ஃபைனான்ஸ் நடந்துகிட்ருக்கு, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை விட்டார். ஸோ இது இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க் ஏறி இருந்தாலும் இன்றைக்கி வேல்யூவில் தான் இருக்குது. ஏன்னா புக் வேல்யூ கீழே இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு லார்ஜ் பேங்க்கு இந்தியாவில் புக் வேல்யூ கீழே கிடைக்கிறது கஷ்டம். அதே சமயத்தில் கர்நாடகா பேங்க்கும் சவுத் இண்டியன் பேங்க்கும் இன்றைக்கி கரெக்டாக இருக்குது, புக் வேல்யூ கீழே இருக்குது.
ஆல்ரெடி இருக்கிற கூட்டம் போறாதுன்னு 300 பேங்க் வந்து கோல்டு லோன் பின்னாடி இறங்கியிருக்காங்க. இது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஏன்னா ஓனருக்குள்ள தாரா இருக்கும்போது ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு கோல்டு லோன்ல கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் இன்னைக்கு வந்து ஏத்தரை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. 320 to 380 இருக்குங்கிறாங்க. 380 இது ஹையஸ்ட் பிராண்டை தான் அது போகும். ஏத்தரில் போடலாமான்னு கேட்டதுக்கு என்னோட ஸ்டாண்டர்ட் ஆன்சர், ஐபிஓவில் போடாதீங்க. ஐபிஓ கீழே ப்ரைஸில் நிச்சயமாக வரும். நிச்சயமாக அதை அள்ளிக்கலாம். உங்களுக்கு ஏத்தர் தான் வாங்கி ஆகணும்னா சீப்பாக நீங்கள் ஹீரோ மோட்டார் கார் வாங்கினீங்கன்னா 45% ஆஃப் ஏத்தர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும். 40% விழுந்து கரெக்டாகி கிடக்கு. அவன் ஒரு ஷேர் கூட விற்க போகிறதில்ல. அதனால் அவன் வாங்கின மார்க்கெட்டில் அந்த ஷேரை வாங்கிட்டான்னா அது ஹீரோ மோட்டரோட சப்சிடரி இடத்துக்கு சான்ஸும் இருக்குது. அதனால் யாருக்கெல்லாம் ஏத்தர் மேலே காதல் இருக்குதோ நீங்கள் ஏத்தர் ஷேர் அப்ளை பண்ணாமல் ஹீரோ மோட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் வேல்யூவேஷன் கிடைக்கும். அதனால் அது மாதிரி வாங்கிறது பெட்டர் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா நீங்களே கேட்டிருக்கீங்க என்ன பண்ணணும்னு. தங்கம் வாங்கலாமா அப்படின்னு ஒரு வாட்டி நான் ஏர்போர்ட்லேருந்து வெளில வரைச்ச ஒரு லேடி கேட்டாங்க. இதுக்கு மேலே நான் கிளியராக என்ன சொல்ல முடியும்? தங்கம் வாங்குங்கன்னு. ஏன்னா இன்றைக்கி ஃபைனான்ஷியல் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்கிறான்னா அட்லீஸ்ட் இன்னொரு 5% டாலர் கரெக்ட் ஆகணும். டாலர் கரெக்ட் ஆனால் கோல்டு வேல்யூ ஏறும். அதனால் நம்ம வந்து இதை வாங்கிறதுல தப்பே கிடையாது. கோல்டை நீங்கள் வாங்கிக்கிட்டே இருங்க. இந்த கோல்டை பற்றி பேசுகிறதுனால நம்ம தனிஷ்கை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அஜய் சாவ்லான்னு தனிஷ்கோட ஹெட்டு, அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா இந்த 22 கேரட் ஜுவல்லரியை நிறைய பேரால் அஃபோர்டு பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் 300 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு விற்போம். மற்றவன் 9005 ப்ளஸ் டேக்ஸஸ்னால் நாங்கள் 9300 ப்ளஸ் டேக்ஸஸ் சொல்லுவோம். அதெல்லாம் மக்கள் வாங்காதனால நாங்கள் 18 கேரட் கோல்ட்லேயும் 14 கேரட் கோல்ட்லேயும் ஸ்ட்ராங்காக பொசிஷன் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ 18 and 14 கேரட் கோல்டு வந்து தனிஷ்க்கு புஷ் பண்ண போகிறாங்கங்கிறதுல நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி சேல்ஸ் வந்து கம்மியாயிடும் அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்குது. ஆல்ரெடி இவங்க மியா அப்படிங்கிற ஒரு பிராண்டை லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால் அதில் 18 and 14 கேரட் கோல்டில் அவங்க நிச்சயமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். டைட்டன் வந்து ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ கிட்ட இருக்குது. தங்கமயில் ஜுவல்லரி 4% கரெக்டாக இருக்குது. தங்கமயில் வந்து லோவர் எண்ட் ஆஃப் தி ஸ்டேட் டேக்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட 18 and 14 கேரட் கிடையாது. ஃபேஷன் கான்ஷியஸ் பீப்புளுக்கு 18 14 கேரட் கோல்டும் தரேஷ் தள்ளணும்னா இந்த கிரைசிஸ்லேருந்து ஈஸியாக வெளில வந்துடுவாங்கங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனாலும் இன்றைக்கும் டைட்டன் வந்து வைர ஊசி, இந்த வைர ஊசியை கன்சிடர் பண்ணாதீங்க. டாடா கன்சியூமரில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க, அவன் ப்ராஃபிட் அதர் இன்கம்னால காமிச்சாலும் டப்புன்னு மார்க்கெட் புரிஞ்சு அடிச்சிருச்சு. இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணவே முடியாது. கடைசியாக சைனாவும் ட்ரம்ப் குஸ்தியை பற்றி பேசலைன்னா தப்பாக போயிடும். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பாக்ஸிங் நிறுத்திட்டோம், நான் ஜி ஜின்பிங்கை கட்டிப்பிடிக்க ஓடோடி வரேன், சைனா நல்ல நாடு, இந்த டேரிஃப் எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஓடி வர. சைனாக்காரன் என்ன சொல்கிறான், வெயிட், நாங்கள் பேசலாம் ஆரம்பிக்கல. ட்ரம்ப் சார் ஓடி வராதிங்க, எங்கள் பிரசிடெண்ட்டும் ஓடி வர மாட்டார், நம்ம மெதுவாக பேசி தீர்த்துக்கலாம், இந்த டேரிஃப்னால எங்களுக்கு எந்த இம்பேக்டும் இல்லை, நீங்கள் வேணால் கொஞ்சம் சைனீஸ் ஹாட் அண்ட் சோர் சூப் சாப்பிடுங்க. சைனீஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வாஷிங்டன் வரைக்கும் போயிட்டு யூஎன் ஐஎம்எஃப் எல்லாம் பார்த்துட்டு டூரிஸ்ட் மாதிரி திரும்பி வந்துட்டார். ட்ரம்ப்பை பார்க்க போகல. அதனால் போர் இன்னும் முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. நான் எப்போதும் சொன்ன மாதிரி சைனா என்ன யோசிக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அந்த ஃபைனான்ஷியல் டைம்ஸ் டாலர் ஆர்டிக்கல் கரெக்டாக இருந்து டாலர் வேல்யூ 5% இறங்கிச்சுன்னா கோல்டு குப்புன்னு ஏறிடும். நேற்று கோல்டு குப்புன்னு ஏறிச்சு, இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலை. அதனால் நம்ம வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பேங்க்கு வந்து நீங்கள் சவுத் இண்டியன் பேங்க்கு, ஐடிஎஃப்சி பேங்க், கர்நாடகா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு ஹைலி ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். கூகுள் 90 95 100ன்னு கன்சிடர் பண்ணது இன்றைக்கி 160 இருக்குது. டிவிடெண்ட் 5% எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதை கன்சிடர் பண்ணுமா வேணாமாங்கிற முடிவு உங்களுது. ஏன்னா நம்ம 90 95 140 கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆனால் மார்க்கெட்டுக்கு வேணுங்கிற மாதிரி ஆசையை தூண்டி விடுற மாதிரி 5% எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆட் ரெவன்யூ அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாலும்
க்ளவுடோட ரெவென்யூ ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆல்வின் சொல்கிறாரு. ஸோ ஓவராலாக கூகுளுக்கு வந்து ப்ரௌனி பாயிண்ட் கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எங்கள்கிட்ட 4 சேனல் இருக்குது. பைசா போல்தா இன் ஹிந்தியில், மணி மாத்துரு தெலுங்குல, மணி மாத்துன்னு கன்னடாவில், அதே மாதிரி மணி பேச்சு மலையாளத்தில். இது எல்லாத்தையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அனுப்பிச்சு அந்தந்த லாங்குவேஜில் பார்க்க சொல்லுங்கள். இன்றைக்கி மார்க்கெட் கிராக் இருக்குது, வொலட்டாலிட்டியில் என்ன வேணால் ஆகலாம். பல ஸ்டாக்ஸ் இப்போ வாங்கின லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இருக்குது, அதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது, ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.